கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்நாளும் உங்களை சந்திப்பதில் மட்டுமெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதம் முழுதும் கர்த்தர் நம்மை கண்மூல பாதுகாத்தாரே, ஜீவ சுகமிழந்து பாதுகாத்தாரே. அவருடைய இரக்கத்தின் கிருபை நம்மை வைத்தார். அவர் இரக்கம் கிருபை வைத்து 30 நாட்கள் நடத்தின தேவனுக்கு நான் நன்றி செலுத்துவோமே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நல்லவரே உமக்கு நன்றி. 30 நாட்களும் உங்களுடைய கரம் எங்கோடு இருந்தது, உங்களுடைய கிருபை எங்கோடு இருந்தது, உங்களுடைய தயவு எங்கோடு இருந்தது. ஒரு குறைவின்றி காத்து வந்தேன், உமக்கு நன்றி. ஜீவ சுகபலனுங்கட்டு பாதுகாத்த தேவனுக்கு கோடா கோடி சுதந்திரம் ஐயா, கோடா கோடி சுதந்திரம் ஐயா, கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நன்றி சுதந்திரம். நாளிலும் கர்த்தர் நம்மளது வருவதாக நமக்கு வாக்கு கொடுக்கிறார். யோவான் 14:18 சொல்கிறேன், நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், உங்களுக்கு வருவேன் சொல்ல, திக்கற்று போக விடாதபடி அவர் நம்மிடத்தில் வருவதாக வாக்களிக்கிறார். அன்று இயேசு அப்போஸ்தலருக்கு கொடுத்த இந்த ஆறுதலின் வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். இயேசு தங்களை விட்டு பிரிந்து பிதாவிடத்தில் போகிறார் என்று அறிந்த சீடர்கள் இதயம் கலங்கினது. அதை கண்ட இயேசு அவர்களை தேற்றுகிறார். உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்ன விசுவாசமாக இருங்கள். ஆமென். என் தேவனிடத்தில் என் பிதா வீட்டிலே அநேக வாசலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் செய்து பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி, அவர் இருக்கிற இடத்துல நாமும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுத்தார். அந்த இயேசுவின் விருப்பம் என்னவென்றால், நாம் எல்லோரும் அவரோடு இருக்கணும், அவரோடு இணைந்து இருக்கணும். ஆமென். அவரோடு இணைந்திருக்கணும் என்று விருப்பம். இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாராவது தனிமை என்று சொல்லி, தனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி, என் பாடுகள், என் பிரச்சனைகள், என் கஷ்டங்கள், என் நிந்தைகள், என் பிரச்சனைகள், என் நெருக்கங்கள், என் தனிமை, உறவு முறைகள் என்று சொல்லி விளம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து கர்த்தர் கூறுகிறார், நான் உங்களை திக்கற்று போக விடமாட்டேன், நான் வந்து உங்களை இடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று தேற்றுகிறார். சங்கீதம் 68:5 சொல்லுவேன், தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் என்று சொல்கிறது. ஆகவே நம்மையும் அவர் தகப்பன் போல் இருந்து நம்மோடு இருந்து அவர் நடத்த போக வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 10:14 சொல்கிறேன், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே. ஆமாம், சகாயம், நமக்கு எல்லாம் சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்கிறேன். இயேசு சீடத்தில் கூறியபடி மீண்டும் வந்தார் என்று பார்க்கிறோம், அடுத்து வந்தார் என்று பார்க்கிறோம். அந்த இயேசு இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை ஆவியானவர், ஆகவே ஆவியால் இறங்கி வந்தார். வந்து அவர் திடப்படுத்தி பலப்படுத்தி அவர் நடத்தினார் என்று பார்க்கிறோம். வந்த விதம் சீடர்கள் உயரத்தில் கூடியிருந்த போது பலத்தை காற்றடிக்கிற முழக்கம் போல் வானத்தில் சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொருவருக்கும் மேலும் வந்து அமர்ந்தது. அவர் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்த வருத்தின்படியே வெவ்வேறு பாசைகளை பேசத் தொடங்க என்று பார்க்கிறோம். அப்போது அவர்களின் துக்கம் சந்தோஷம் மாறியது. பரிசுத்த ஆவியார் வந்திறங்கி ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் போது துக்கம் சந்தோஷமாய் மாறியது. அவர் நம்ம திக்கற்றலாக கலங்கி போகிற உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரை அவர் அனுப்பி நம்மை திடப்படுத்த, நம்மை பலப்படுத்தி, நம்மை உறுதிப்படுத்தி இணைத்திருக்க செய்ய போகிறவராக இருக்கிறார். அவர் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவரிடத்தில் நாம் பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் இயேசுனா பரவத்தில் இருக்கிற உங்கள் பிதா நம்மளுக்கு வேண்டிக் கொள்வதற்கு நன்மைகளை கொடுப்பார், நன்மையான ஈவுகளை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி, ஆகவே நாம் எல்லோரும் பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்வோம். நாம் திக்கற்று போகாதபடி அவர் நமக்குள் வாழ்ந்து நம்மை நடத்த அவர் போதுமானவாக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிப்போமே. நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த மாதத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். 31 நாட்கள், டிசம்பர், இந்த ஆண்டின் கடைசி மாதம், இயேசுவின் கடைசி மாதம், கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற காலம். இயேசுவே, உன்னுடைய எங்களுக்காக பிறந்ததையும் கூட நாங்கள் நினைக்கிற இந்த மாதம் ஆண்டவரே, உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு நன்றி. இந்த மாதம் முழுதும் எங்களோடு இருந்து எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். சுகத்தை கொடுத்து, வெள்ளை கொடுத்து, பாதுகாப்பு நடத்துவீராக. கரங்கள் ஒப்புக் கொடுக்கும், எங்களை ஒப்புக் கொடுக்கும், சபையை ஒப்புக் கொடுக்கும்,
ஊழியத்தை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. எல்லா குடும்பங்களும் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. சபையில் வர எல்லா குடும்பங்களும் ஒப்பு கொடுங்க. கிராமத்து ஜனங்களை ஒப்பு கொடுக்குறோம். கிராமத்து பிள்ளைங்களை ஒப்பு கொடுங்க. கத்த ஒவ்வொருவரையும் ஆசிரியங்க. உங்களுடைய கரம் ஒவ்வொரு தாங்கட்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என் நடத்தும் செத்தம் போல் நடத்தும். மீட்பு ரட்சகனாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பரமபிதாவே, ஆமேன். உங்களுக்கு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.